ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் அந்த காது கேட்காத தவளை அப்படி தான் இந்த பயணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஸ்கூலில் ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓ இவரோட பையன் இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். அவங்களுக்கே தெரியாமல் கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது தான், என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பித்து இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டம் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் திருப்பியும். எல்லாருக்கும் வணக்கம், நன்றியும் கூட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இப்படி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு எங்கள் அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு 1-2 போயிருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் நடித்த படம் அதுக்கு அவார்டு கிடைக்குதுங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சார் சொன்னீங்க 4 வருஷம் ஆனதுக்கப்புறமும் சிறை ரிலீஸ் ஆச்சு, என் படம் ரிலீஸ் ஆன மாதிரி அப்படின்னு. அப்படி நினச்சாதான் ஒரு டீம் வின் பண்ண முடியுங்கிறதுக்கு உதாரணம் இந்த படம். நான் மட்டும் இல்லை, இப்போ அவார்டு வந்து வாங்கினவங்க, வாங்க போகிறவங்க எல்லாருமே இது வந்து அவங்களோட சினிமான்னு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. டானாக்காரனுக்கு அவார்டு கிடச்சிச்சு ஸ்டேட்லேருந்து. அது எப்படி நடந்துச்சு என்னன்னு புரியல. ஏன்னா 25 டிசம்பர் 2025 25வது படம் எப்படி சிறையாக அமைஞ்சிச்சோ, ஒரு ஒரு வெல்விஷர் ஃபோன் பண்ணி சொல்ல போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. ஸ்டேட் அவார்டுன்னு சொல்ல போது சரி, நம்மளுக்கு அன்னைக்கு எவ்வளோ உட்காந்து ஒரு அழுதுருப்போம் ஒரு டீமாக. இது வந்து ஒரு டபுள் சந்தோஷமாக வந்துருச்சுன்னு அன்றைக்கி வேண்டிக்கிட்டேன். அதான் அந்த கஷ்டத்துக்கு நான் வேண்டிக்கிட்டேன். பட் எல்லாமே அமைஞ்சிச்சு. அமைகிறதுக்கு நிறைய பேர் பொறுப்பு. அதில் அஃப்கோர்ஸ் லலித் சாரில் ஆரம்பித்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக, இது என்னோட 25வது படம். எனக்கு ஆக்சுவலி நியூஸ் கிடைக்க போது நான் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன். சார் இது வந்து என்னோட 25வது படம், கூச்சமாக இருக்குது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, ஆனால் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு நானே கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார் நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவரோட பையனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது மேலே போயிட போதோங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. பட் அதான் அந்த ஒரு மனசார ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அது கரெக்டாக போய் சேர்ற மாதிரி தான் இந்த படம் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக போய் செஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது இப்போ சொன்னார் அப்பாவோட பேர், தாத்தாவோட பேர். ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் அந்த காது கேட்காத தவளை அப்படி தான் இந்த பயணத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஸ்கூலில் ஞாபகம் இருக்குது, ஸ்கூலில் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஓ இவரோட பையன் இவரோட பேரன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓடிடுவேன். ஏதாவது ஒரு பிளேக்கு கூப்பிட்டாங்கன்னா ஓடிடுவேன். ஏதாவது வந்து பாடுன்னு சொன்னால் ஓடிடுவேன். ஸோ இப்படியே நிறைய இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஓடினது தான் காலேஜுக்கு அமெரிக்காவுக்கு ஓடினேன். அங்கே போய் என்னை கண்டுபிடிச்சேன். இது சுற்றி யாரும் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறதுன்னா அங்கே தான் வந்துச்சு. அது எல்லாத்தையும் கிடச்சதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துட்டு சரி சினிமா தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி உள்ளர வந்துட்டு சரி ஆனால் டைரெக்ஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் மாற்றி இங்கே இடித்து அங்கே அடைச்சி ஒரு மாதிரி எப்படியே வந்தாச்சு. வந்து ஆக்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போது அப்போ டேய் இது உள்ளார வர இது எப்படி இருக்கும் தெரியும்ல அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்லாத விஷயம் தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும். அப்போல்லாம் ஓடினேன் ஒளிஞ்சேன் அப்படின்னு அன்றைக்கி அப்பா கிட்ட சொல்ல. ஆனால் இது அன்றைக்கமாக இன்றைக்கி அவங்களால வர முடியல, கோயம்புத்தூரில் இருக்காங்க. நிச்சயம் அதை பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். சொன்னேன் ஆமாப்பா இல்லை எனக்கு தெரியும், என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறங்கினேன். அவங்களுக்கே தெரியாமல் கும்கின்னு ஒரு படம் போய் சைன் பண்ணேன்.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் சொன்னது தான், என்னடா ரெடியா ஓகேயா அப்படின்னு கேட்டாங்க. தெரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கினது. பட் கும்கியில் ஆரம்பித்து இன்னைக்கு சிறை வரைக்கும் வந்திருக்கேன். அந்த காது கேட்காத தவளையாட்டம் தான் இது இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். திருப்பியும் முதல்ல ஆரம்பித்தோடனே பெரிய ஒரு வெற்றியாக கிடச்சிச்சு. அது அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அப்படின்னு ஒரு விஷயமே வந்துச்சு. பட் அந்த ப்ரெஷரையும் திருப்பியும் ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி ஒதுக்கி வச்சதில் வரிசையாக நல்ல படங்கள் வந்துச்சு, அதுக்கான வரவேற்பு வந்துச்சு, அதுக்கான ஒரு நல்ல பேச்சு வந்துச்சு. நடுவில் எங்கெங்கே மிஸ் ஆனதுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, தெரியாதவங்களாம் வந்து திட்டினாங்க. அப்போ சரி, நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன பயணத்தில் இருக்கோம். இது உள்ளார சினிமாவாக நீங்கள் அது மட்டும்தான் பார்க்குறீங்க. பர்சனலாக எனக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் மேபி நான் இப்போ திரும்பி பார்க்க போதெல்லாம் அப்பப்போ பார்ப்பேன். சரி, நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் மைண்டு அப்செட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தெரியும்னா அது சினிமாவில் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வந்து நான் திருப்பியும் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு சரி இது என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திருப்பி தேத்திக்கிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறமும் சினிமாக்குன்னு ஒரு விஷயம், ஒரு டைம், ஒரு லக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் இருக்குது. வளர போதே தட்டி விடுறவங்க இருக்காங்க. யாரோட ஒர்க் பண்ணும், யாரோட ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த 25 படத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டா இப்போ தான் முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு முதல் படத்துலேயே தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமேன்னு ஒரு எண்ணமும் இருக்குது. பட் அப்பா சொன்ன மாதிரியே தான், டேய் நான்லாம் வந்து ஒன்று ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், நீனே கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பட் அதுக்கான ஒரு தைரியம், அன்றைக்கி எப்படி ஒரு கும்கி யானையை பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு போன மாதிரி அந்த மாதிரி தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியும் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அப்படி இந்த பயணத்தில் மீட் பண்ண இந்த சிறை டீம், நம்ம டானாக்காரன் தமிழ் சார் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். லலித் சார், தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் எ மூவி லைக் திஸ். அக்ஷய் சொன்ன மாதிரி தான், தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஃபோன் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த படம் ஒரு விஷயம் பண்ணுது. ஒரு படம் என்ன பண்ணணுமோ, ஒரு கதை ஒருத்தர்கிட்ட அதை போய் சேரப்போது அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுது. அதுதான் சிறை. அந்த இம்பேக்டுக்கு தான் நம்ம வந்து இந்த சினிமாங்கிறது அந்த ஆர்ட்டை பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறோம். தமிழ் சார் சொன்னார், நிறைய ரைட்டர்ஸ் உள்ள இடம் இங்கே தமிழகத்தில் தான். நம்மளுக்கு தான் பூர்வீகமாக லாங்குவேஜே நம்மளோடது தான். அப்போ ரைட்டர்ஸ் இங்கே தானே இருப்பாங்க. அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நல்ல கதைகள் எடுத்துகிட்டு வர முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரி பற்றியும் பெருமையாக பேசலாம், பெருமைப்படலாம். ஸோ அதெல்லாம் நடக்கும்னு நம்புகிறேன் in the future. And again, thanks to every single one of you. அக்ஷய், முதல் படத்துலேயே வர ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ பாகுபலி வந்துச்சு, இல்லை மகதீரா வந்துச்சுன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பட்டம் ஏற்கனவே உங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. அடுத்தடுத்து வர்றது 4 படம் ஆகுதோ இல்லை அடுத்த படமே ஆகுதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வரும், நடக்கும். எனக்கு என்னோட ஜேர்னியை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் கீப் இட் பாசிட்டிவ். நிறைய நெகட்டிவ் நடக்குது. ஸோ பாசிட்டிவாகவே யோசிப்போம், பாசிட்டிவாகவே பண்ணுவோம். அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஆசை, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் இங்கே எல்லாருமே ஒரு 5 minutes ஆனாலும் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நம்புகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டே படம் ரிலீஸ் ஆகிற நாள் அன்னைக்கு ட்விட்டரில் போஸ்டரும் போட்டு அன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்த டீமோட ஃபோட்டோவை போட்டு இது எங்களோட டீம் கிட்டேருந்துன்னு சொன்னேன். இன்றைக்கி வெற்றி அடைஞ்சாச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து ஒரு புகைப்படமாக எடுத்தால் அது என்னோடய ஆஃபீஸில் நான் வச்சுப்பேன். ஸோ கொஞ்சம் எல்லாம் நம்ம சிறை டீம் எல்லாருமே கொஞ்சம் மேலே வாங்க, எல்லோரும் வாங்க. கம் வர்ஷினி, ஆக்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் டீம்னு நினச்சிங்கன்னா மேலே வாங்க. நான் சொல்கிறது தேவையில்லை, வாங்க. லலித் சார், சார் ஃபோட்டோஸ் அண்ணா, யுவராஜ் அண்ணா.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இதே ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நின்றேன். ஸோ இதே ஸ்டேஜில் ஒரு சக்ஸஸ் மீட்டாகவும் நான் நிற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஃபேமிலி அண்ட் எல்லாமே ஃபேமிலி தான். என் டீம் தான் என் ஃபேமிலி. ஸோ என் டீமுக்கு என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா நடிக்கிறதோட நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்கங்கிற பயம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த அக்செப்டன்ஸ் தந்த எல்லாருக்கும் தேங்க்யூ. மீடியாவுக்கு தேங்க்யூ. அண்ட் அப்பா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் மை லைஃப். சண்டை வரும், பயங்கரமாக சண்டை வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் எல்லோரும் ஸ்போர்ட்டியாக எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னு மோட்டிவேஷன் தந்தனால நான் ஸ்ட்ராங்காகவும் இருந்தேன் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கு தேங்க்யூ. அண்ட் சுரேஷ் சார் இன்னும் 10 படம் பண்ணாலும் இந்த மாதிரி படம் பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது எனக்கும் தெரியும். தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு லான்ச் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க, இந்த மாதிரி லான்ச் கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கு புரியுது, இப்போ புரியுது. ஸோ மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து ஒரு லாங்குவேஜ்லேயும் எனக்கு மெசேஜ் வருது. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. அனுஷ்மா, நீலோத்திலேருந்து மூட்டக்கல் கேக்கா போயிட்டீங்க. ஓகே. விக்ரம் பிரபு சார் யுவர் மோட்டிவேஷன் வாஸ் எவ்ரி திங். ஸோ மென்டல் லாட் டு மீ. அண்ட் ஜஸ்டின் பிரபாகர் சார் அந்த பிஜிஎம்மும் நீலோத்தியும் இன்னும் மண்டேலே ஓடிட்டுருக்கு. தேங்க்யூ. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக போன வாட்டி நான் 2 டீம் மிஸ் பண்ணிட்டேன். ஒன் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், அருண், யோகேஷ் எல்லாரும். ஸோ நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், அருணோட போஸ்ட். எப்படின்னா, ரிலீஸ் ஆனோடனே இந்த பர்டிகுலர் டேட்டில் நான் இந்த கதையை கேட்டேன், இப்போது இது ஒரு படமாக வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு கதையில் நான் படமே நடிச்சதில்லை. ஆனால் என்னை ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்ஃபிடென்ஸ் அப்பாவுக்கும் எல்லாருக்கும் தந்தாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் வர்ஷினி, லாஸ்ட் டைம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். யூ டிட் அன் அமேசிங் ஜாப். தேங்க்யூ. அண்ட் உங்கள் டீம் எல்லோரும் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ அண்ட் ஃபிலோ சார் நான் அப்போ சொன்னது தான் இப்போது. சார் தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ணிட்டுருக்க, இந்த ஃப்ளோவில் பண்ணுன்னு சொன்னனால தான் பயம் இல்லாமல் பண்ணேன். ஸோ கடைசியாக தமிழ் சார், தேங்க்யூ சார். ஓகே.